இப்போ உங்க கண்களை ஒரு நிமிஷம் மூடிக்கோங்க. ஒரு இருட்டான அறை. நடுவுல பல மில்லியன் வருஷங்களுக்கு முந்தே ஒரு ஆம்பர் புதைப்படிவம் அப்படியே மெல்லமா ஒளிருது. ம் கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு. ஆமா, அதைச் சுற்றி ஒரு பிரம்மாண்டமான டீரெக்ஸ் டைனோசரோட ஹோலோகிராம்கள் காற்றில் மிதக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பளபளக்கும் கொடிகள் மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தபடி ஒளிரும் டிஎன்ஏ அமைப்புகள் இருக்கு. வாவ், ஒரு கம்ப்ளீட் ஜுராசிக் லேப் செட்டப். எக்ஸாக்ட்லி. இந்த பிரம்மாண்டமான டைனோசர்களை பல மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் மீண்டும் உருவாக்குவதற்கு காரணமான அந்த கோட் எப்படி வேலை செய்யுது, அதை சாத்தியமாக்கும் நிஜமான அறிவியல் குறியீடு என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. பயோமாலிகுல்ஸ் தொடர்பான NCERT புத்தக குறிப்புகள், வேதாந்து JEE காணொலி, அப்புறம் JEE மெயின் 2026 ரிவிஷன் நோட்ஸ். இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு நியூக்ளிக் ஆசிட்ஸ், அதாவது DNA மற்றும் RNA பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பேச போறோம். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க சொன்ன இந்த ஜுராசிக் லேப் கற்பனை இந்த டாபிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான டைனோசரா இருந்தாலும் சரி, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, ஆமா, நம்ம எல்லாரையும் உருவாக்குற அந்த ரகசிய குறியீடு ஒண்ணுதான். அந்த குறியீடு எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி தலைமுறையா கடத்தப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குது. இது சும்மா ஏதோ மனப்பாடம் பண்ற கெமிஸ்ட்ரி விஷயம் இல்ல. பின்ன இதுதான் வாழ்க்கையோட மாஸ்டர் மேனுவல், ஒரு உயிரினத்தை உருவாக்குறதுக்கான சாஃப்ட்வேர். சூப்பர். அந்த மாஸ்டர் மேனுவல நாம முழுசா புரிஞ்சிக்க முதல்ல அதோட அடிப்படை செங்கற்கள் என்னென்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. நான் படிச்ச வரைக்கும் இந்த மரபணு குறியீடோட அடிப்படை கட்டமைப்பு ஒரு 3 விஷயங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பா இருக்கு. ஒரு 3 பீஸ் காம்போ மீல் மாதிரி. நல்ல ஒரு ஒப்பீடு. இந்த அடிப்படை செங்கற்களுக்கு நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? தாராளமா. இந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது 3 முக்கியமான மூலக்கூறுகளின் சேர்க்கை. முதல் பாகம் ஒரு பென்டோஸ் சுகர். பென்டோஸ்னா 5, சரியா? ஆமா, 5 கார்பன் அணுக்கள் கொண்ட ஒரு சர்க்கரை மூலக்கூறு. இரண்டாவது பாகம் பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ். இது நைட்ரஜன் கொண்ட ஒரு காரப்பொருள். ஓகே. மூணாவது பாகம் ஒரு பாஸ்பாரிக் ஆசிட் அல்லது பாஸ்பேட் குரூப். இந்த 3, அதாவது சர்க்கரை, பேஸ், பாஸ்பேட், இது 3 சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான நியூக்ளியோடைடு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு வருது. இந்த சர்க்கரை மூலக்கூறு பத்தி பேசும்போது டிஎன்ஏக்கும் RNAக்கும் நடுவுல ஒரு பெரிய கட்டமைப்பு வித்தியாசம் இருக்குன்னு நான் கவனிச்சேன். நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது RNAல ரைபோஸ் சர்க்கரை இருக்கு, ஆனா DNAல 2-டியாக்சி ரைபோஸ் சர்க்கரை இருக்கு. இந்த டியாக்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான வேதியியல் காரணம் என்ன? இயற்கையில ஏன் இந்த வித்தியாசம் வந்திருக்கு? இதுதான் பரிணாம வளர்ச்சியோட ஆகச்சிறந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படினே சொல்லணும். ரைபோஸ் சர்க்கரையில அதோட 2வது கார்பன் இடத்துல ஒரு ஆக்சிஜன் அணு இருக்கும். ஓகே. ஆனா ஆக்சிஜன் எப்போதுமே ரொம்ப ரியாக்டிவான ஒரு விஷயம். அது எப்படியாவது மத்த மூலக்கூறுகள் கூட ரியாக்ட் ஆகி அந்த ஒட்டுமொத்த அமைப்பையே உடைக்க பார்க்கும். அப்போ RNA சீக்கிரமா உடைஞ்சிருமா? ஆமா, அதனாலதான் RNA ரொம்ப அன்ஸ்டேபிள். ஆனா DNAவை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது கார்பன்ல இருக்கிற ஆக்சிஜனை இயற்கை நீக்கிடுச்சு. அதான் டிஆக்சி. டிஆக்சினா ஆக்சிஜனை நீக்குவது. ஓஹோ, அதனாலதான் DNAவில 2-டியாக்சி ரைபோஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆக்சிஜன் இல்லாததால DNA ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு மூலக்கூறா மாறிடுது. பல வருஷங்களுக்கு அப்படியே இருக்கும். வாவ். அப்ப அதனாலதான் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போன ஒரு டைனோசரோட DNAவை ஒரு ஆம்பர் புதைப்படிவத்திலிருந்து இன்னைக்கு நம்மால பத்திரமா எடுக்க முடியுது. ஆமா. அதுவே RNAவா இருந்தா எப்போ அழிஞ்சு போயிருக்கும், சரியா? 100க்கு 100 சரி. DNA ஒரு பாதுகாப்பான வால்ட் மாதிரி செயல்படணும்னா அது எக்காலத்திலும் ஸ்டேபிளா இருக்கணும். அதனாலதான் அந்த ஆக்சிஜன் அணு அங்க இல்ல. எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த ரிவிஷன் நோட்ஸை படிக்கும்போது நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையும் நியூக்ளியோசைட்ஸ் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இது ரெண்டுக்கும் நிஜமாவே என்ன வித்தியாசம்? இது நிறைய பேருக்கு வர்ற கன்ஃபியூஷன் தான். நம்ம முதல்ல பார்த்த அந்த 3 பாகங்கள்ல பாஸ்பேட் குரூப்பை கொஞ்ச நேரம் ஓரமா வச்சிடுங்க. ஓகே, பாஸ்பேட்டை எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? வெறும் அந்த பென்டோஸ் சுகரும் நைட்ரோஜனஸ் பேஸும் மட்டும் ஒன்னா சேர்ந்திருந்தா அதுக்கு பேரு தான் நியூக்ளியோசைடு. இது ரெண்டும் கிளைகோசிடிக் பாண்ட் அப்படிங்கிற பிணைப்பு மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். ஓ, அப்போ பாஸ்பேட் இல்லைன்னா அது நியூக்ளியோசைடு. ஆமா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா
அடெனோசின், யூரிடின் இதெல்லாம் நியூக்ளியோசைட்ஸ். அப்போ அந்த பாஸ்பேட் குரூப் சேர்ந்தாதான் அது நியூக்ளியோடைடு ஆகுமா? கரெக்ட். எப்போ இந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்போரிக் ஆசிட் இணையுதோ அப்போதான் அது முழுமையான நியூக்ளியோடைடாக மாறுது. அதாவது அடெனைலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட் மாதிரி முழுமை பெறுது. இது ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் போலியே. பாஸ்பேட் ஓரங்கட்ட கட்டால், அதாவது சைடுல வைக்கப்பட்டால் அது நியூக்ளியோசைடு. எல்லாம் சேர்ந்த முழுமையான கட்டமைப்பு நியூக்ளியோடைடு. அருமையான ஷார்ட்கட். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. ஓகே, இப்போ நமக்கு டைனோசரை உருவாக்குறதுக்கான அந்த அடிப்படை செங்கற்கள் கிடைச்சிடுச்சு. ஆனா அந்த ரகசிய குறியீட்டுல எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் என்னென்ன? அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த நைட்ரோஜனஸ் பேசிஸ நம்ம 2 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். ஒன்னு பியூரின்ஸ். பியூரின்ஸ். ஆமா, இதுல அடினைன் மற்றும் குவானைன் அடங்கும். இந்த பியூரின்ஸ் கொஞ்சம் பெரிய மூலக்கூறுகள். அதாவது இவை 2 வளையங்களை கொண்ட டபுள் ரிங் கட்டமைப்பு. ஓகே. இன்னொன்னு பைரமிடின்ஸ். இதுல சைட்டோசின், தைமீன் மற்றும் யுரசில் அடங்கும். இவை ஒற்றை வளையத்தை கொண்ட சிங்கிள் ரிங் கட்டமைப்பு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. நாம டிஎன்ஏவை ஒரு ஏணி மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டா, அந்த ஏணியோட அகலம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பியூரின்ஸ் அப்படிங்கிறது பெரிய டபுள் ரிங் வீடுகள் போலவும், பைரமிடின்ஸ் அப்படிங்கிறது சின்ன சிங்கிள் ரிங் வீடுகள் போலவும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். அப்போ 2 பெரிய பியூரின்ஸை ஒன்னா சேர்த்தா ஏணி வீங்கிடும்ல? அதே மாதிரி 2 சின்ன பைரமிடின்ஸை ஒன்னா சேர்த்தா ஏணி சுருங்கிடும். அப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி ஒண்ணுக்கொண்ணு கச்சிதமா பொருந்துது? நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் கண்டுபிடிச்ச அந்த புகழ்பெற்ற வாட்சன் கிரிக் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அடங்கியிருக்கு. ஓ, அந்த ஃபேமஸான மாடல். ஆமா, இயற்கையோட இன்ஜினியரிங் இங்க தான் பிரம்மாண்டமா வேலை செய்யுது. ஒரு ஏணியோட அகலம் மாறாம இருக்கணும்னா எப்போதுமே ஒரு பெரிய பியூரின் ஒரு சின்ன பைரமிடன் கூட மட்டும்தான் இணையணும். வாவ்! அதாவது ஒரு டபுள் பெட்ரூம் வீடும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடும் சேர்ந்தா மொத்தம் 3. எல்லா இடத்துலயும் அந்த 3 ரிங் சைஸ் மெயின்டைன் ஆகுது. அதேதான். அதனால தான் அடெனின் எப்போதுமே தைமீன் கூட மட்டும்தான் இணையும். அதே மாதிரி குவானின் எப்போதுமே சைட்டோசின் கூட மட்டும்தான் இணையும். அப்ப மாத்தி இணையாதா? இணையாது. இதனால தான் அந்த 3 ரிங்ஸ் அகலம் அப்படிங்கிற அளவு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம ரொம்ப கச்சிதமான சமநிலையில இருக்கு. இது பார்க்க அப்படியே ஒரு ஜிக்ஸ பசல் மாதிரி இருக்கு. சரி, இந்த எழுத்துக்கள் ஒன்னோட ஒன்னு சேருதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா என்ன பிணைப்பு மூலமா இது சேருது? இந்த பேஸ்களுக்கு இடையே ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிற பிணைப்பு இருக்கு. ஹைட்ரஜன் பாண்ட். ஆமா, அடெனின்க்கும் தைமீனுக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அதாவது A=T. குவானின்க்கும் சைட்டோசின்க்கும் நடுவுல பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். G=C. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. நாம இந்த ஏணியோட பக்கவாட்டு சட்டங்கள் பத்தி பேசும்போது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் சேர்ந்து பாஸ்போடயஸ்டர் லிங்கேஜஸ் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பிணைப்பை உருவாக்குதுன்னு நான் படிச்சேன். ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த பிணைப்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஏன் இந்த நடுவுல இருக்கிற படிகளுக்கு மட்டும் கொஞ்சம் வலிமை குறைவான ஹைட்ரஜன் பாண்ட்ஸை இயற்கை தேர்ந்தெடுத்திருக்கு? எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கான பிணைப்பையே கொடுத்திருக்கலாமே. இது ஒரு அருமையான கேள்வி. அந்த டிஎன்ஏ ஏணியோட சட்டங்கள், அதாவது சர்க்கரை மற்றும் பாஸ்பேட்டுகளால் ஆன அந்த பேக் போன் எந்த காரணத்து கொண்டும் உடைஞ்சிடக்கூடாது. ஓகே. அது ஒரு இரும்பு சட்ட மாதிரி உறுதியா இருக்கணும். அதனால தான் அங்க ஸ்ட்ராங்கான பாஸ்போடயஸ்டர் பாண்ட் இருக்கு. ஆனா நடுவுல இருக்கிற படிகள் மூலமா தான் தகவல் பரிமாற்றம் நடக்கணும். அதாவது அந்த குறியீட்டை படிக்கணும் இல்லையா? அதை காப்பி பண்ணணும்னாலும் அந்த ஏணிய நடுவுல 2ஆ பிரிக்கணும். ஓ, அப்போ நடுவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிணைப்பு இருந்தா அதை பிரிக்க முடியாது, தகவல் வெளியே வராது. சரியா பிடிச்சிட்டீங்க. ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெல்க்ரோ மாதிரி. தேவைப்படும் போது சுலபமா பிரிச்சுக்கலாம், அப்புறம் மறுபடியும் ஒட்டிக்கலாம். வாவ்! பக்கவாட்டு சட்டங்கள் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நடுவில் இருக்கிற படிகள் வெல்க்ரோ மாதிரி சுலபமா பிரிக்கக்கூடியதா இருக்கணும். இதுதான் அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலோட மாஸ்டர் பீஸ் டிசைன். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இயற்கையோட டிசைன் எவ்வளோ பர்ஃபெக்ட் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி பேசும்போது இன்னொரு வார்த்தையும் அடிக்கடி வருது, ஆன்டி பேரலல். இந்த ஏணியின் 2 இலைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில பயணிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பென்டோஸ் சுகர்ல 5 கார்பன் இருக்குன்னு நாம பார்த்தோம் இல்லையா? அந்த கார்பன்களுக்கு 1 பிரைம்ல இருந்து 5 பிரைம் வரைக்கும் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகே.
ஒரு பாஸ்பேட் குரூப் ஒரு சர்க்கரையோட 5 பிரைம் கார்பனையும் அடுத்த சர்க்கரையோட 3 பிரைம் கார்பனையும் இணைக்குது. இதுக்கு பேர் தான் 3 பிரைம் டு 5 பிரைம் பாஸ்போடிஎஸ்டர் லிங்கேஜ். சரி. இப்போ ஒரு இழை 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் நோக்கி போனா அதுக்கு நேர் எதிரே இருக்கிற இழை தலைகீழா, அதாவது 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம் நோக்கி போகும். ஏன் இது தலைகீழா இருக்கணும்? ரெண்டும் ஒரே திசையில போனா என்ன தப்பு? ரெண்டும் ஒரே திசையில போனா அந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் ஒன்னோட ஒன்னு சரியா நேருக்கு நேர் சந்திக்க முடியாது. அந்த ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் உருவாகணும்னா மூலக்கூறுகளின் கோணம் சரியா இருக்கணும். ஓ, அந்த ஜிக்ஸா பசிலின் ஷேப் மேட்ச் ஆகணும். எக்ஸாக்ட்லி. அதனால ஒன்னு நேராகவும் இன்னொன்னு தலைகீழாகவும் இருந்தாதான் அந்த வெல்க்ரோ பிணைப்பு சரியா லாக் ஆகும். வாவ்! இந்த ATGC அப்படிங்கிற இந்த 4 எழுத்துக்களோட சேர்க்க இது பல கோடிக்கணக்கான முறை மாறி மாறி அமைந்து ஒரு தனித்துவமான DNA ஃபிங்கர் பிரிண்ட்டை உருவாக்குது. ஆமா. இத கேட்டுட்டு இருக்கிற உங்க உடம்புல இருக்கிற எல்லா DNAவையும் ஒன்னா சேர்த்து நீட்டுனா சூரியனுக்கே பல முறை போயிட்டு வரலாம்னு சொல்றாங்க. ஆமா, அது உண்மைதான். அவ்ளோ பெரிய விஷயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத செல்லுக்குள் மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சொல்லுங்க, அந்த ஜுராசிக் லேப்ல இருக்கிற டைனோசர் ப்ளூ பிரிண்ட் எப்படி நிஜமான டைனோசரா மாறுது? இங்கதான் RNA உள்ளே வருதா? ஆமா, இங்கதான் RNAவோட என்ட்ரி. DNA அப்படிங்கிறது நியூக்ளியஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு பெட்டகத்துல பத்திரமா பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட், ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி. ஓகே. அதை எடுத்துட்டு போய் நம்ம டைனோசரை உருவாக்க முடியாது. அங்கதான் RNA வருது. RNA அப்படிங்கிறது அந்த அசல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒர்க்கிங் காப்பி, அதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. DNAல டைமீன் இருக்கு, ஆனா RNAல தைமீனுக்கு பதிலா யுரசில் அப்படிங்கிற ஒரு பிரிமிடின் இருக்குன்னு நீங்க முன்னாடி சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். RNA வெறும் ஒரு காப்பினா ஏன் புதுசா ஒரு எழுத்த, அதாவது யுரசில உள்ள கொண்டு வரணும்? அப்படியே தைமீனையே பயன்படுத்தலாமே. இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி RNA அப்படிங்கிறது ரொம்ப நேரத்துக்கு இருக்க போறதில்ல. அதோட வேலை முடிஞ்சதும் அது அழிஞ்சிடும். ஓ, அது ஒரு டெம்பரரி காப்பி. ஆமா, யுரசில் அப்படிங்கிறது உருவாக்க ரொம்ப சுலபமான, கம்மி எனர்ஜி தேவைப்படுற ஒரு மூலக்கூறு. அதனால தற்காலிகமா பயன்படுத்துற ஒரு விஷயத்துக்கு இயற்கை ரொம்ப சீப்பான யுரசில பயன்படுத்துது. அப்போ ஏன் DNAல யுரசில் இல்ல? DNAவும் அதையே பயன்படுத்தலாமே, எனர்ஜி மிச்சமாகுமே. அங்கதான் இயற்கையோட எரர் செக்கிங் மெக்கானிசம் வருது. சைட்டசின் அப்படிங்கிற மூலக்கூறு சில சமயம் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா தானாகவே சிதைந்து யுராசிலாக மாறிடும். ஓ மை காட்! அப்போ கோடு தப்பாயிடுமே. ஆமா, இப்போ DNAவில் இயற்கையாகவே யுராசில் இருந்தா அது நிஜமான யுராசிலா அல்லது சைட்டோசின் சிதைந்து உருவான தவறான யுராசிலா அப்படின்னு செல்லுக்கு கண்டுபிடிக்க முடியாது. செம்ம. அதனால DNAல யுராசிலை முற்றிலும் தவிர்த்து விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு தைமீனை இயற்கை பயன்படுத்துது. ஓ, அப்பதான் DNAவில் எங்கேயாவது யுராசில் இருந்தா அது தப்புன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த செல்லால அது சரி செய்ய முடியும். மைண்ட் ப்ளோயிங். சர்க்கரையில ஒரு ஆக்சிஜனை எடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி கொடுத்தது ஒரு பக்கம்னா, தைமினை பயன்படுத்தி எரர் செக்கிங் பண்றது இன்னொரு பக்கம். இயற்கையோட அறிவு அது. சரி, இந்த RNA எப்படி அந்த டைனோசரை உருவாக்குது? அந்த ஒர்க் ஷாப் பத்தி சொல்லுங்க. இந்த RNAலயே பாத்தீங்கன்னா 3 முக்கிய வகைகள் இருக்கு. தகவலை நியூக்ளியஸ்ல இருந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வெளியே வர்றது மெசஞ்சர் RNA, அதாவது mRNA. மெசேஜ் கொண்டு வரது mRNA. ஓகே. அந்த தகவல் ஒரு ரிபோசோம் அப்படிங்கிற ஒர்க் ஷாப்புக்கு போகுது. அந்த ஒர்க் ஷாப்பையே உருவாக்குறது ரைபோசோமல் RNA அல்லது RNA. சரி. அப்புறம் அந்த குறியீடுகளுக்கு ஏத்த மாதிரி புரதங்களை உருவாக்குறதுக்கான மூலப்பொருட்களான அமினோ அமிலங்களை கொண்டு வரது டிரான்ஸ்ஃபர் RNA அல்லது tRNA. ஓகே, அப்போ mRNA பிளானை கொண்டு வருது, RNA ஃபேக்டரியை செட்டப் பண்ணுது, tRNA மூலப்பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து நிஜமான புரதங்களை, அதாவது அந்த டைனோசரோட தசைகளை, தோலை உருவாக்குது. ஆமா, ஒரு முழு கம்பெனி மாதிரி வேலை செய்யுது. இந்த 3ம் சேர்ந்து தான் அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற குறியீடுகளை நிஜமான உயிருள்ள உடம்பா மாத்துது. சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், DNA எப்போதுமே அந்த முறுக்கப்பட்ட டபுள் ஹெலிக்ஸ் வடிவத்துல தான் இருக்கும். ஆனா RNA பொதுவாக ஒற்றை இழையாக, அதாவது சிங்கிள் ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஏன்னா அது போய் மத்த மூலக்கூறுகள் கூட இணைந்து செயல்பட வேண்டியிருக்கு. சரியா? எக்ஸாக்ட்லி. இவ்ளோ நேரம் நம்ம பேசினதை கவனிக்கும் பொழுது இந்த பயோமாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது ஏதோ கெமிஸ்ட்ரி லேப்ல நடக்கிற விஷயம் இல்ல, இது பில்லியன் கணக்கான வருஷங்களா அப்டேட் செய்யப்பட்டு இருக்கிற ஒரு உயிரியல் சாஃப்ட்வேர் அப்படின்னு புரியுது.
ரொம்ப கரெக்ட். ஒரு சாதாரண சர்க்கரை, கொஞ்சம் பாஸ்பேட், கொஞ்சம் நைட்ரஜன், இது எல்லாமே தனித்தனியா பார்த்தா உயிரற்ற ரசாயனங்கள் தான். ஆமா. ஆனா அது எப்படி பாஸ்போடைஸ்டர் பாண்ட் மூலமா இணைந்து ஹைட்ரஜன் பாண்டால் பிணைக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான டபுள் ஹெலிக்ஸ் குறியீடாக மாறுது அப்படிங்கறது தான் உயிரின் மிகப்பெரிய ரகசியம். இன்றைக்கு நாம அந்த ஜுராசிக் கிளாப்ல ஆரம்பிச்சு எளிய நியூக்ளியோடைட்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஏணியா மாறுது, அந்த ஏணியோட படிகள் எப்படி A=T, G=C அப்படின்னு கச்சிதமா பொருந்துது, அப்புறம் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் நடுவுல இருக்கிற அந்த வேதியியல் வித்தியாசங்கள் ஏன் உருவாச்சு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். ஆமா, ஒரு முழுமையான பிக்சர் கிடைச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா. இந்த நிமிஷத்துலயும் இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இதே ரசாயன பிணைப்புகள் தான், இதே ATGC குறியீடுகள் தான் சத்தமே இல்லாம வேலை செஞ்சு உங்க உயிரே தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. நிஜம்தான். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்க விரும்புறேன். நம்ம ஆதாரங்கள்ல ரீகாமினேட் டிஎன்ஏ டெக்னிக்ஸ் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த டிஎன்ஏ குறியீடுகளை நம்ம எப்படி வெட்டி ஓட்டுறது அப்படின்னு அறிவியல் கத்துக்கிட்டு வருது. இயற்கையின் இந்த சாஃப்ட்வேர் குறியீடுகளான பாஸ்போடைஸ்டர் பாண்ட்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எப்படி வேலை செய்கின்றன அப்படிங்கறத நம்ம முழுமையாக புரிஞ்சு கொண்டு விட்டோம் என்றால், ஆமா, எதிர்காலத்தில் உயிரினங்களின் குறியீடுகளை நாமே புதிதாக எழுத முடியுமா? வாவ்! இனி வரும் காலங்களில் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமை எழுதுற மாதிரி ஒரு புதிய உயிரினத்துக்கான கோடை நம்மால லேப்ல உட்காந்து டைப் பண்ண முடியுமா? நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்த முறை நாம் சந்திக்கும் வரை இந்த கேள்வியை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான இன்னொரு ஆழமான அலசலோடு மீண்டும் சந்திக்கிறோம்.